இவங்க தான் லாஸ்ட் நினைக்கிறேன். அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து ஒரு இந்த மாதிரி மீட்டப் வரதுல இது ஒரு குடும்ப கேஸ். டக்குனு இப்போ பேச போனாது வரவங்க போறவங்க எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க. இன்னும் வந்துட்டேங்கிறாங்களா? பேசுறேன். ஸோ இன்ட்ரோவர்ட் யூடியூபராக இருக்கிறது இது ஒரு பெரிய டாஸ்க். ஷார்ட் தமிழ் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். So guys, actually it's an unplanned vlog இருக்க போகுது. ஸோ இதை வந்து எடிட்டர் வந்து எனக்கு அனுப்பி விட்டாப்புல என் அண்ணனுக்கு. ஸோ வாடா 5ஆம் தேதி வந்து இங்கே கடை திறக்கிறாங்க. அதாவது யாருன்னா விஜேசி vlogல சூரியன் கேமராமேன் இருப்பாப்புல அவர் வந்து இங்கே கடை திறந்திருக்காரு. ஸோ அந்த கடைக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அர்ஜென்ட்டாக கிளம்புறதுனால வேர்த்து விருத்து ஒரு கன்றாவியான கோலத்தில் இருக்கேன். ஆனால் நான் டீ குடிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாயிருச்சு. ஏன்னா நான் டீயை குடிக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு போய் அந்த டீயை குடிச்சிட்டு டீ எப்படி இருந்துச்சுன்றத சொல்ல போறேன். சரி, நீ படிக்கல இறங்கி போ. நான் அதை எடுக்கிறேன். வரேன். எப்படி ஷார்ட் எடுக்கிறேன் பாரு, மண்டையில் எடுக்கிறேன் பாரு. தம்பி திரும்ப ஹாய் சொல்லு. சிரி ஹாய் பா. நார்மலா சிரி. நார்மலாக இப்படி தான் எச்சி என்னமா சிரி. நம்மளாம் சிரிக்க வராது. அதானே வே டு டி பாய் டி பாய் டி பாய் சென்டர் அது கிடையாது. அதான்டா இந்த டி பாய் ஓகே. எனக்கு தெரிஞ்சு 5 மணி டு 9 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. ஸோ க்ரௌடு செம்மையாகுது. இந்த கூட்டத்தில் நீ போய் டீ வாங்க முடியும்னு நினைக்கிற? அதை வாங்கிட்டு வராங்களேடா கப்புலலாம். டீ எவ்வளோ 10 ரூபாயா? என்னடா குழந்தைல கூட்டத்தை டீ வாங்குறாங்க? ஏய் ஆமா, சூரிய இருக்கிறாப்புல. ஓ ஆக்சுவலி ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? டீ 10 ரூபா, பிளாக் 15 ரூபா. இல்லைடா நீயே சரி நான் திடீர் சொல்லுவீங்க, அதுக்காக சொல்லலாம். ஸோ காஃபி 15 ரூபா. அப்புறம் அதுமாதிரி வந்து அப்புறம் லிவரேஜஸ் லஸ்ஸி பட்டர் மில்க்கு இதெல்லாம் நல்ல ப்ரைஸ் தான். பிஸ்கெட்டு அது இது இருக்குது. அன்றைக்கி சாப்பிடுவோம். இங்கே தான் இருக்குங்களா? என்ன ப்ரோ ஓப்பனிங் ஆஃபரா? ஹாய் ப்ரோ. நான் குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மாதிரி எடுப்பேன். ஆக்சுவலி கைஸ் டீ வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃபருங்கிறனால 10 ரூபா டீ 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் வந்து அண்ணன் ஒன்று எடுத்துட்டாங்க. நீங்கள் அண்ணன் குடிச்சிட்டான். நான் ரிவ்யூ இப்போ தானே குடிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு டீ குடிக்கிறேன். பார்ப்போம் டீ குட். நீ ஒரு கேமராமேன் வச்சுக்கலாம். கேமராமேன் ஹையர் பண்ணுறோம். ஓய் இல்லை இவங்க தான் லாஸ்ட் நினைக்கிறேன். அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்து ஒரு இந்த மாதிரி மீட்டப் வரதுல இது ஒரு குடும்ப கேஸ். டக்குனு இப்போ பேச போனாது வரவங்க போறவங்க எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க. இன்னும் வந்துட்டேங்கிறாங்களா? பேசுறேன். பேசாம நடுவில் போகுது. தள்ளி விட்டுருவேன் நான். அங்கே போய் நில்லு. போடா அங்கே போய் கரெக்டாக நில்லு. தள்ளி விட்டுறேன். ஸோ இன்ட்ரோவர்ட் யூடியூபராக இருக்கிறது இது ஒரு பெரிய டாஸ்க். நல்லா இருக்காப்புல பேசு.
ஹாய் மேடம். இன்னும் எவ்வளோ நேரம் பேசுகிறான் ஆனா தெரிய மாட்டேது. எடுக்க 150 ரூபா. ஆமாம் ஆமாம் ஆமாம். டேய் வாடகைங்க எவ்வளோ நேரம் எடுக்கிறது வரமாட்டேறானே. ஐயோ ஆங்கிள் பிரேம் தெரியாது. பத்தி தெரியாது, பட் ஏதாவது ஒன்று ரெண்டு இது யங் ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுங்க கேமிங்கை பத்தி? கேமிங் விளையாடாதீங்கன்னா நான் சொல்லுவேன். சேடு ப்ரோ, அது என் சேனல்லே சொல்லுங்க. சரி பரவாயில்ல. அடிக்ஷன் ஆயிரும் கேம் விளையாட வேணாம். ஆனால் கேமிங் பிடிச்சவங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஃபாரின்லாம் ஃபாரின்லாம் பயங்கரமாக கேஸ் பிடிச்சிருந்தா அது தாராளமாக வேணாம். ஆனால் ரொம்ப நேரம் விளையாடனா அதோ அதான் எதுவும் உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் அவங்க எவ்வளோ நேரம் வேணும். சூப்பர். ஷார்ட் தமிழ் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ லைக்ல வச்சிருக்காப்ல. சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவ்வளோதான் கிளம்பிட வேண்டியதான். இதை கூட்டி போடுறாடி நாய் போடுறான். பார்த்தேன் நாய்க்கு இதுதான் போட்டுட்டு இருக்கேன். நீ ஃப்ரேமில் வராதப்பா, எப்படி நீ பேச மாட்டேன். ஸோ கைஸ் ஆக்சுவலி இப்போ அவர்கிட்ட பேசிட்டு நான் கிளம்பிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கு மேலே அங்கே நிற்க முடியலப்பா. ஸோ கிளம்பியாச்சு. டீ நல்லா தான் இருந்துச்சு, இட் வாஸ் குட். ஸோ லேட்டராக நானும் அவரும் சேர்ந்து ஏதாவது வீடியோஸ் வந்தால் மேபி வரலாம் ஃப்யூச்சரில், பார்ப்போம். ஸோ அங்கே நான் 2-3 பேர் வந்தாங்க, வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க என்கிட்ட. சரி நம்மளும் ஒரு செலிபிரிட்டி தான் அந்த இடத்துல. சரி தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். இதில் ஒன்றும் இன்ஃபர்மேட்டிவாலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இங்கே கடை திறந்தாங்க, அதை பார்க்குறதுக்காண்டி நாங்கள் வந்தோம். டீ நல்லா இருந்துச்சு, ரொம்ப வருஷங்கள் கழித்து நான் டீ குடித்தேன். ஸோ டீ காஃபி பால் எதுவுமே நான் குடிக்க மாட்டேன், பட் இந்த கடை திறந்தாங்க, ஒரு கர்டிஸைக்கு வந்து குடித்தேன், நல்லாவே இருந்துச்சு. இட் வாஸ் குட். ஸோ ஒசூர்லேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த vlog நான் 1 வாரம் கழிச்சு தான் போடுவேன். மே 5 அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த vlog வரப்போ அவர் இங்கே இருக்க மாட்டார். பட் ஸ்டில் ஆல்ரெடி யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நடந்தால் பார்ப்போம்.